சரக்கு பாட்டிலுக்கு 1200 கோடி லாபங்க. தமிழ்நாடே சொல்லிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா. இப்போ ரீசெண்டா இந்த நியூஸ் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு 1200 கோடி லாபம் வருதுங்க டாஸ்மாக் மூலியமா அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. எந்த ஒரு ஸ்கூலும், எந்த ஒரு கோயில் பக்கத்துலயுமே ஒரு ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. டாஸ்மாக் எல்லாத்தையுமே தூக்கி ஊரோரமா போட்டுருங்க சொல்லி ஒரு 717 ஒயின் ஷாப் தூக்கி அந்த பக்கம் போட்டாரு. பட் இருந்தாலுமே எல்லாருமே அங்க ஒரு சண்டை போட்டாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணீங்க? ஆனா பல பேர் ஆதரிச்சாங்க. பரவாயில்லப்பா, ஒரு வாரத்துல நீங்க பண்ண வேலை ரொம்பவே பெருசு. ஆனா டாஸ்மாக் மூடப்படல. டாஸ்மாக் தள்ளி வச்சு அந்த பக்கம் தான் போட்டீங்க. அது ஏன் பண்ணீங்க? ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறப்போ, அங்க வருவாய் அதிகமா வருதுங்க. இப்போதைக்கு தமிழ்நாடு அரசால உடனே அதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா பாதி காசு தமிழ்நாடு கஜானால பாதி காசு சேர்றது. அதனாலதான் மாதந்தோறும் 100 கோடி லெவல்ல வசூலாகிற ஒரே ஒரு இடம் டாஸ்மாக் தான். அந்த பிசினஸ் கவர்மெண்ட் கைவிடாது இப்போதைக்கு. பட் அதுக்கான கோட்பாடுகளையும் அதுக்கான கட்டுப்பாடுகளையும் கவர்மெண்ட் வைக்கலாம். அது கூடிய சீக்கிரத்துல வைக்கப்படும். அந்த லிஸ்ட்ல இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் போய் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ ஒரு சரக்கு பாட்டில் பாக்ஸுக்கு 90 ரூபா லாபம் கமிஷன் வச்சு பண்றாங்க. இன்னொரு பக்கம் பீர் பாட்டிலுக்கு 40 ரூபா, இன்னொரு பக்கம் ஒயின் பாட்டிலுக்கு 20 ரூபா. இது எல்லாமே பாக்ஸ் கணக்குல கமிஷன் பேஸ்ல போயிட்டு இருந்திருக்கு. இது யாருக்குமே தெரியல. அந்த காசு முன்னாள் ஆட்சியில இருந்த குடும்பத்துக்கும் அவங்களோட அரசியலோட வாரிசுகளுக்கும் தான் போயிருக்குமே தவிர்த்து கஜானாக்கு வரலங்க. இதுதான் முழுக்க உண்மைன்னு சொல்லி போட்டு உடைச்சாருங்க அமைச்சர். இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டில் பெட்டிகளுக்கும் ஒரு கமிஷன் இருக்குல்ல, அந்த கமிஷன் கவர்மெண்ட் கஜானா தான் போய் சேரும். இந்த கலெக்ஷன் எடுத்து பார்த்தாலே மாதந்தோறும் 100 கோடி வசூலாகுதுங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 1500 கோடி கண்டிப்பா லாபம். இந்த லாபம் எடுத்து கஜானால போட்டு மக்களுக்கான நன்மைகளை செய்யலாம்னு சொல்லி சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னதான் நம்ம தமிழ்நாட்டுல குடிமக்கள் அதிகமா இருந்தாலும் குடிகாரர்கள் அதை விட அதிகமா இருக்காங்க. அதை குறைக்கிறதுக்கும் போதைப் பொருளை தடுக்கிறதுக்கும் தான் இந்த ஆட்சி உள்ள வந்திருக்கு. இந்த ஆட்சியில முதல் ஸ்டெப்பா இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பட் முழுக்க கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பாதி மக்கள் சந்தோஷப்படுவாங்க. பட் கம்மி பண்ணாலும் சில பேர் கோவப்படுவாங்க. நீ யாரா சொல்றதுக்கு, நீ யாரு பெரியவனா சொல்லி திட்டத்துக்கு நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. ஏன்னா மது ஒழிப்பு கிட்டத்தட்ட அது அந்தந்த காலத்துல இருந்து எப்பயுமே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. இப்ப யாருமே அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸ்டாப் பண்ண சொன்னாலும் திரும்பி நம்ம மேலதான் கோவப்படுவாங்க. பட் வாட் எவருங்க, குடிப்பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அது எப்ப சொன்னாலும் எப்ப சொன்னாலும் உண்மைதான். பட் இருந்தாலும் உங்க ஹெல்த் உங்க கையில, நீங்க அதை என்னமோ பண்ணிக்கோங்க. நான் என்னோட கருத்து என்ன சொல்றேன்னா, இந்த விஷயம் சிஎம் விஜய் அவர்கள் பண்ணது ரொம்ப நல்லது. கஜானாக்கு சேர்ந்து மக்களுக்கு ஒரு நல்லது பண்றான்னு சொல்லி ஒரு எண்ணத்துல பண்றப்போ ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த செயலுக்கு எங்கள் 11 மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க சார். இந்த வீடியோ கடைசி பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ. பாய்.